பிரபல இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடித்த திரைப்படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படத்தில் IAS அதிகாரியாக ராம் சரண் நடித்துள்ளார். அந்த படத்திற்கு உயிர் கொடுக்கும் வகையிலேயே அவருடைய கேரக்டர் அமைந்துள்ளது. மேலும் இந்த திரைப்படம் அரசியலையும் தாண்டி பல விதமான சர்ச்சைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த படத்தின் சண்டை காட்சிகள் சற்று வித்தியாசமாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியான விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இறுதியாக வெளியான இந்தியன் 2 திரைப்படம் தோல்வியை சந்தித்த நிலையில் அதிலிருந்து மீளும் வகையிலேயே விட்ட வெற்றியை மீண்டும் கேம் சேஞ்சர் படத்தின் மூலம் பிடிக்க வேண்டும் என்ற முடிவில் சங்கர் காணப்படுகின்றார். இதனையடுத்து சங்கர் தளபதி விஜய் வைத்து எடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுவும் தளபதியுடன் கதையை சொல்ல உள்ளதாகவும் அந்த கதையை தளபதி ஓகே சொல்லியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தளபதி 69 படம் மட்டும் கடைசி படம் இல்லையாம். தனது அரசியல் முடித்த கையோடு இந்த படத்தில் நடிக்க இருக்கிறாராம். கேம் சேஞ்சர் படத்தின் ஒரு பாடலுக்கே 75 கோடி செலவழிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுவாகவே சங்கர் இயக்கத்தில் வெளியாகும் படங்களுடைய செட்டிங் பிரம்மாண்டமாகவே காணப்படும். அந்த வகையில் தற்போது கேம் சேஞ்சர் படத்திலும் பாடல் ஒன்றுக்கு 75 கோடி செலவழிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 4 பாடல்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பொதுவாகவே 75 கோடியில் ஒரு படத்தையே இயக்கிவிடலாம். ஆனால் தற்போது இத்தனை கோடி செலவழித்து ஒரு பாடலை எடுத்துள்ளார் சங்கர். இது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.